கொண்டாடினார்கள். அப்படி சாட்டையை சுழற்ற வேண்டிய தருணம் வந்துவிட்டது. சாட்டையை சுழற்றாமல் யார் மனதும் புண்படாமல் ஆட்சி நடத்தலாம் என்று திரு விஜய் அவர்கள் எண்ணினால் அவப்பெயரைத்தான் சந்திப்பார் என்பதை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரு விஜய் அவர்கள் ஆட்சியில் நடந்த முதல் ஊழலை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் பேசப்போகிறேன். இந்த ஊழலில் விஜய் சம்மந்தப்படவில்லை, விஜயின் அமைச்சர்கள் சம்மந்தப்படவில்லை. ஆனால் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள விஜய் கட்சியின் நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். மகேஷ், பயம் இருக்காதா? கூடுதலாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலை சொல்கிறேன். அரசகுமார் அன்பில் மகேஷ் பெயரை ஒப்புதல் வாக்குமூலத்தில் கொடுத்து விட்டார். இந்த வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போயிருந்துச்சுன்னா என்ன இருந்திருக்கும்? ஃபோன் பண்ணி உன் பேர் சொல்லிட்டானே பார்த்து வருண் கே நேருகிட்ட சொன்ன உடனே உன் ரிப்போர்ட்டில் சங்கர் என் பேரை சொன்னதை சேர்த்துறாதன்னு சொல்லி அதுக்கு 3 கோடி. இதெல்லாம் நான் கஸ்டடியிலேருந்து வெளில வந்த பிறகு தெரியும். கஸ்டடியில் இருக்கேன், என் பேரை அதில் சேர்த்துறாங்க. இதுக்கு ஒன்றுமே இல்லாமப்பா. இதுக்கு வருண் அன்னைக்கு வசூல் பண்ணது 3 கோடி. இப்போ அருண் வேடிக்கை பார்ப்பாரு. ஒரு KFC சிக்கன் 3 கோடியா? எனக்கு தெரியாது. திட்டமிடுகிறார்கள். ஸோ சிஎம் விஜயோட இன்டென்ஷன் பியூர் போனஃபைட். நான் அவரை சந்தித்த போது எதுக்கு சார் 1000 கோடி ரூபா பிஸ்னஸ் விட்டுட்டு வரீங்க என்று சொல்லும்போது நான் இந்த ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் சொன்ன வார்த்தை. இப்போ செய்யணும்னு நினைக்கிறாரு. செய்யறதுக்கு கூட இருக்கிறவங்க விடல. யார் விடாமல் தடுக்கிறார்களோ அவர்கள் மீது சாட்டை எடுத்து சுழற்றுங்கள், வேலை நடக்கும். இப்படி சாட்டை எடுத்து சுழற்றித்தான் ஜெயலலிதா இரும்பு பெண்மணி என்ற பெயரை எடுத்தார். தமிழக அரசியலில் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வரும் ஒரு விவகாரம் மீண்டும் கவனம் பெற்றுள்ளது. கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குறித்து சவுக்கு சங்கர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கும் அதற்கு அமைச்சர் தரப்பில் வந்த பதிலுக்கும் சமூக வலைதளங்களில் கடும் விவாதம் நடைபெற்று வருகிறது. சவுக்கு சங்கர் பேசிய வீடியோவில் அரசகுமார் என்ற ஒருவர் அன்பில் மகேஷின் பெயரை பயன்படுத்தி பல்வேறு இடங்களில் பணம் வசூலித்து வந்ததாக தனக்கு தகவல் கிடைத்ததாக கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் குறித்து ஏற்கனவே தாம் நேரடியாக அன்பில் மகேஷிடம் தெரிவித்ததாகவும் அவர் கூறுகிறார். அப்போது எனக்கு எதுவும் தெரியாது, சொல்லுங்கள் அண்ணே என்ற வகையில் அமைச்சர் பதிலளித்ததாகவும் அதனால் இந்த விவகாரம் அவருக்கே தெரியாமல் நடந்திருக்கலாம் என்று முதலில் தான் நினைத்ததாகவும் சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார். ஆனால் பின்னர் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அந்த நபர் தனிப்பட்ட முறையில் செயல்படவில்லை என்றும் பணம் வசூலிக்கச் சொன்னதே அன்பில் மகேஷ் தான் என்று தனக்கு தெரிய வந்ததாக அவர் குற்றஞ்சாட்டுகிறார். இந்த விவகாரத்தை எடுத்துக்காட்டாக கூறிய அவர் ஒரு பிரச்சனை பெரியதாக மாறிய பிறகு நடவடிக்கை எடுப்பதை விட ஆரம்பத்திலேயே தகவல்களை முழுமையாக ஆராய்ந்து உண்மையை கண்டறிய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களது பெயரை பயன்படுத்தி யாரேனும் தவறான செயல்களில் ஈடுபடுகிறார்களா என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியது அவர்களின் பொறுப்பு என்றும் அவர் கருத்து தெரிவித்தார். இதற்கிடையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தரப்பும் இந்த விவகாரத்திற்கு பதிலளித்துள்ளது. தன் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அரசியல் நோக்கம் கொண்டவை என்றும் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அமைச்சர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் ஆதரவும் எதிர்ப்பும் கலந்து பல்வேறு கருத்துகள் பதிவாகி வருகின்றன. முக்கிய குறிப்பு: இந்த வீடியோவில் இடம்பெறும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சவுக்கு சங்கர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலானவை. அவை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டவை அல்ல. அதேபோல இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தரப்பின் அதிகாரப்பூர்வ விளக்கம் அல்லது மறுப்பு வெளியாகி இருந்தால் அதையும் பார்வையாளர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்டில் பகிருங்கள்.